பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய இந்தியாவின் மிக முதன்மையான பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான பகவான் பிர்சா முண்டா அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். பிர்சா முண்டா அவர்கள் 1875 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தின் உலிகாட்டு கிராமத்தில் பிறந்தார். 1900 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி ராஞ்சி சிறையில் அவர் தியாக மரணம் அடைந்தார். ஆங்கிலேய அரசு மற்றும் உள்ளூர் ஜமீன்தாரர்களின் சுரண்டலால் தங்கள் சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக்கப்பட்ட பழங்குடி மக்களின் உரிமைகளை மீட்க போராடினார். நிலம் எங்களுடையது, உழைப்பு எங்களுடையது, அதன் விளைச்சலும் எங்களுடையதே, உனக்கு ஏன் வரி தர வேண்டும் என்று முழங்கி ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மறுத்தார். சோட்டா நாக்பூர் பகுதி பழங்குடியின மக்களை ஒன்றிணைத்து வில், அம்பு மற்றும் பாரம்பரிய ஆயுதங்களை கொண்டு பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக கொரில்லா போர் முறையில் கடுமையான எதிர்ப்பை காட்டினார். பிர்சா முண்டோ அவர்கள் பழங்குடியின மக்களிடையே மூட நம்பிக்கைகளை ஒழித்து கல்வி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தினார். இதனால் மக்கள் இவரை அன்போடு பகவான் என்றும் தார்த்தி ஆபா என்றும் அழைத்தனர். கட்டாய மதமாற்றங்களுக்கு எதிராக பழங்குடி மக்களின் கலாச்சாரம் மற்றும் பூர்வீக வழிபாட்டு முறைகளை பாதுகாப்பதற்காக பிர்சாயத் என்ற புதிய வழிபாட்டு நெறியை தோற்றுவித்தார். பிப்ரவரி 1900 சக்ராதர்பூர் காடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேயர்களால் தந்திரமாக கைது செய்யப்பட்டார். கடுமையான சிறைவாசத்திற்கு பிறகு 25 வயது மட்டுமே நிரம்பிய இளம் வயதில் வீர மரணம் அடைந்தார். இவரது பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியை இந்திய அரசு பழங்குடியினர் பெருமை தினமாக அறிவித்து கொண்டாடுகிறது. இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் உருவப்படம் வைக்கப்பட்டுள்ள ஒரே பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டா மட்டுமே ஆவார். இவரது மறைவுக்கு பின் பழங்குடியினரின் நிலங்களை பழங்குடி அல்லாதோர் வாங்குவதை தடுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய இந்தியாவின் மிக முதன்மையான பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான பகவான் பிர்சா முண்டா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழிசை வரலாற்றில் மிக முக்கியமான ஆய்வாளர் மற்றும் இசைக்கலைஞரான பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை ப. சுந்தரேசனார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1914ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி பிறந்துள்ளார். 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலமாகியுள்ளார். தமிழ் இலக்கியங்களில் புதைந்து கிடந்த பழந்தமிழர்களின் இசை மரபுகளை, குறிப்பாக சிலப்பதிகாரம் மற்றும் தேவார பண்களின் இசை நுட்பங்களை மீட்டெடுத்து உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டிய பெருமை இவருக்கு உண்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த பஞ்சநாதம் பிள்ளை குப்பம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். தாயின் ஊரான சீர்காழியில் இவர் பிறந்தார். வறுமையின் காரணமாக இவரால் 4ஆம் வகுப்புக்கு மேல் பள்ளி படிப்பை தொடர இயலவில்லை. இளமையிலேயே நகைக்கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். முறையான பள்ளி படிப்பு இல்லாவிட்டாலும் தமிழ் நூல்களை தாமே கற்றுத் தேர்ந்தார் குடந்தை ப. சுந்தரேசனார் அவர்கள். ஆபிரகாம் பண்டிதரின் கருணாமிர்த சாகரம், பேராசிரியர் சாம்பமூர்த்தியின் இசை நூல்கள் மற்றும் இசைத்தட்டுகளை கேட்டு தனது இசை அறிவை வளர்த்து கொண்டார். கந்தசாமி தேசிகர் என்பவரிடம் முதலில் பிடில் மற்றும் தேவார இசை பயின்றார். பின்னர் வேப்பத்தூர் பாலசுப்பிரமணியம், குடந்தை வேதாரண்யம், ராமச்சந்திரன் ஆகியோரிடம் செவ்வியல் இசையை கற்றார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்று பன்மொழி புலமை பெற்றார். இலக்கிய நூலாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த சிலப்பதிகாரத்தை தமிழர்களின் மலையளவு இசை அறிவை விளக்கும் ஒப்பற்ற இசை நூல் என்று நிரூபித்தார். அதில் உள்ள காணல் வரி உள்ளிட்ட பல இசை கூறுகளை பாடி விளக்கி பிரச்சாரம் செய்தார் சுந்தரேசனார் அவர்கள். அருட்செல்வர் பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மறைந்து போனதாக கருதப்பட்ட மிக பழமையான இசை நூலான பஞ்சமரபுக்கு அரியதொரு உரை எழுதி பதிப்பித்தார். புகழ்பெற்ற யாழ் நூல் ஆசிரியர் சுவாமி விபுலானந்தரின் மாணவராக இருந்து அடிகளாரின் தமிழிசை கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். தன்னை பணிவோடு
பண்ணாய்வான் பசு என்று அழைத்துக் கொண்டார். திருவையாறு அரசர் கல்லூரியில் புலவர் வகுப்பிற்கு இசை ஆசிரியராகவும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தேவார இசை விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி அறிஞராகவும் சில காலம் பணியாற்றி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். தமிழிசைக்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பிற்காக பண்ணாராய்ச்சி வித்தகர், ஏழிசை தலைமகன் மற்றும் திருமுறை செல்வர் ஆகிய பட்டங்கள் வழங்கி போற்றப்பட்டார். தமிழிசை வரலாற்றில் மிக முக்கியமான ஆய்வாளரான பண்ணாராய்ச்சி வித்தகர் குடந்தை ப. சுந்தரேசனார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.